இந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஃபால்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு இடத்துல மட்டும் விழுவுற மாரிலாம். எவ்வளோ இடத்துல விழுவுது பாருங்க. ஸ்டெப்ஸில் இறங்கி போகலாங்க ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கேருந்து இறங்கி போகும்போதே பார்த்தீங்கன்னாவே ஃபால்ஸ் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இங்கே ஸ்டெப்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. பார்த்தீங்களா எவ்வளோ அகலங்க. அப்படியே பால் மாதிரி வருது. இவ்வளோ பரவலாகவும் ஒரு அழகாகவும் இருக்குது பார்த்தீங்களா. விவரிக்கிறதுக்கு வார்த்தை வரலங்க. எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்றைக்கி எங்கே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோன்னா, மைசூருக்கு பக்கத்தில் இருக்க ஒரு அழகான ஃபால்ஸுங்க, வாட்டர் ஃபால்ஸ். பாருங்கள், போர்டு பாருங்கள், வெல்கம் டு பாராச்சுக்கி ஃபால்ஸ். பாராச்சுக்கி ஃபால்ஸுன்ற ஃபால்ஸுக்கு தாங்க போயிட்டுருக்கோம். இது பார்த்திங்கன்னா மைசூர்லேருந்து ஒரு 70 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குங்க. இந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா காவேரி ஆறில் தாங்க அமைஞ்சிருக்கு. பாருங்கள், காவேரி ஆறை தான் கிடக்கிறோம். பழைய பாலம், அந்த காலத்து பழங்காலத்து பாலம் பார்த்திங்களா, பார்க்குறதுக்கு அவ்வளோ பிரமிப்பாக இருக்குங்க. அந்த காலத்தில் எவ்வளோ கீழாக இருக்குது பாருங்கள் பாலம். அந்த காலத்து பாலம் அது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறதே பழைய பாலத்தில் தான் போயிட்டுருக்கோம். அது அதுக்கு முன்னாடி முற்காலத்தில் கட்டின பாலம். பார்த்திங்கன்னா புது பாலம் அந்த சைடு ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், அதுதான் இப்போ புது பாலம். இந்த பாலத்தை பார்த்துட்ருக்கீங்களா, அது பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் ராஜா காலத்தில் கட்டின பாலம் மாதிரி இருக்குது பார்த்தா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுக்கு உள்ளே போகிற கேட்டை கிராஸ் பண்ணி போகிறோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங்க்கு 20 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. கம்மி தான். கார் பார்க்கிங்க்கு இன்னும் எவ்வளோ தூரம் போகணுங்க. ஆனால் இங்கேருந்தே வண்டி நிற்கிது 2 பக்கமும். இந்த ஃபால்ஸுக்கு வர்றவங்க வண்டி நிறுத்துறதுக்கு, கார்லாம் பார்க் பண்ணுறதுக்கு ஏரியா நல்லா பெரிய இடமா இருக்குங்க. ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் இன்றைக்கி சண்டேன்றனால இன்றைக்கி எல்லாம் ஃபுல்லாகி வெளியில் வரைக்கும் ரோட்லெல்லாம் பண்ணியிருக்காங்க. வர வழியெல்லாம் கார் பார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போகணுங்க உள்ள ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. இந்த ஃபால்ஸுக்கு பக்கமாக பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாதுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கடைங்க தான் இருக்குது. இங்கே நிறையா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கிடைக்குது. அப்புறம் பேல் பூரி வச்சுருக்காங்க. ஸ்வீட் கார்னும் நிறையா கிடைக்குதுங்க இங்கே. அப்புறம் சுகர் கேன் ஜூஸ் தான் மெயின். ஏன்னா இந்த ஏரியாவில் சுகர் கேன் அவ்வளோ ஃபேமஸுங்க. இந்த ஃபால்ஸை பார்க்குறதுக்கு 10 ரூபா டிக்கெட் கொடுத்து வாங்கிட்டு உள்ளே நுழைஞ்சோடனே பார்த்தீங்கன்னாவே பிரமிப்பாயிடுங்க. பார்த்தீங்களா எப்படி இருக்குது பார்த்தீங்களா ஃபால்ஸு. பிரம்மாண்டங்க. அசந்துடணும். வந்தால் உள்ளே நுழைஞ்சோடனே பார்க்கும் போதே அசந்துடணும். அந்த மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரத்துலேயே எப்படியே இருக்குது. இன்னும் பக்கமாக நம்ம போய் பார்க்கணும் ஃபால்ஸை. ஸ்டெப்ஸ் எல்லாம் கட்டி விட்ருக்காங்க. அந்த ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி கீழே இருந்து பக்கமாக பார்க்கலாம். அங்கே போய் பார்த்தா இன்னும் ரொம்ப த்ரில்லிங்காக இருக்குங்க. நம்ம இப்போ நடந்து போயிட்டுருக்க இடமே பார்த்திங்கன்னா ஒரு மலை தாங்க. மலை தான் அடிவாரத்துக்கு அப்படியே இறங்கி போக போகிறோம். ஸ்டெப்ஸ் கட்டியிருக்காங்க. ஆனால் இந்த மலைக்கு எதிரில் தான் இந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் இருக்குது. ஃபால்ஸ் உழுவுற மலை. அதை தான் பார்க்குறதுக்கு அப்படியே போகிறோம் கீழே இறங்கி. இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், பாராச்சுக்கி ஃபால்ஸ், சிவசமுத்ரா, சாம்ராஜ் நகர் டிஸ்ட்ரிக்ட். பல பேர்த்துக்கு தமிழ்நாட்டில் சிவசமுத்ரா நீர்வீழ்ச்சினா தெரியுங்க. ஆனால் பாராச்சுக்கி ஃபால்ஸ்னால் தெரியாது. சிவசமுத்ரா நீர்வீழ்ச்சினாவே அதோட ஒரு பகுதி தான் இந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ். இன்னொரு பகுதி பார்த்திங்கன்னா ககனச்சுக்கி ஃபால்ஸ்னு. அந்த ஃபால்ஸுக்கும் நம்ம போகிறோம். அடுத்த வர வீடியோவில் நீங்கள் அதையும் அந்த ககனச்சுக்கி ஃபால்ஸையும் பார்ப்பீங்க. இந்த 2 நீர்வீழ்ச்சியும் சேர்ந்தது தான் சிவசமுத்திர நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறோம். காவேரி ஆறு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல 2 கிளைகளாக பிரிஞ்சு வருதுங்க. கிழக்கு பக்கமாக மலை மேலே உழுவுறது தான் ககனச்சுக்கி ஃபால்ஸ் இப்போ நம்ம பார்க்குறது. இதே மேற்கு திசையில் மலை மேலே உழுவுறது ககனச்சுக்கி ஃபால்ஸுங்க. நடுவில் பார்த்திங்கன்னா தீவு மாதிரி இருக்கிற இடம் சிவசமுத்ரா. அதனால தான் இது மொத்தமாக சேர்த்து எல்லாத்தையும் சிவசமுத்ரா நீர்வீழ்ச்சின்னு சொல்கிறோம் நம்ம. இந்த மேல் லெவல்லேருந்து பார்க்கும்போதே பாருங்கள் எப்படி இருக்குது ஃபால்ஸு. பிரமாதமாக இருக்குங்க. முடியாதவங்களாம், வயசானவங்களாம் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே பார்த்துட்றாங்க. முடிஞ்சவங்க மட்டும்தான் கீழே போகிறாங்க. ஆனால் மேக்ஸிமம் எல்லாருமே கீழே இறங்கி தாங்க போகிறாங்க. கீழே இறங்கி போனால் ஒரு 30 ஸ்டெப்ஸ் இறங்கணுன்னா ஒரு லெவல் வருதுங்க. அந்த லெவல்லேருந்து பார்க்கலாம். அதுக்கப்புறம் இன்னொரு டவுனில் 30 ஸ்டெப்ஸ் இறங்கி போனோன்னா அடுத்த லெவல். இந்த மாதிரி ஒரு 4-5 லெவல் கொடுத்துருக்காங்க, கட்டியிருக்காங்க. கடைசி வரைக்கும் போனால் ரொம்ப அருமையாக இருக்குங்க, பார்க்கலாம். இந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஃபால்ஸ்லாம் கிடையாதுங்க. ஒரு இடத்துல மட்டும் விழுவுற மாதிரிலாம் எவ்வளோ இடத்துல விழுவுது பாருங்கள். நீளம், அந்த அளவுக்கு நீளம் பாருங்கள். இங்கேருந்து பார்க்கும்போதே மறைக்குது. இந்த மரம்லாம் மறைக்குது. கீழே போய் பார்த்தோன்னா தெரியும் எவ்வளோ தூரத்துக்கு இருக்குது. அங்கேருந்து இந்த சைடு வரைக்கும் எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். இந்த ஃபால்ஸோட நீளம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1000 அடி இருக்குங்க. அப்புறம் உயரம் பார்த்திங்கன்னா 230 அடி உயரம் ஃபால்ஸோட உயரம். அப்போ பார்த்துங்க இந்த ஃபால்ஸோட பிரம்மாண்டத்தை.
எப்படி இருக்கும் பாருங்களா, இந்த அளவுக்கு இருந்தால். இந்த கேட் வெளியே போய் அப்படியே ஸ்டெப்ஸில் இறங்கி போகலாங்க ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு. ஆனால் இங்கேருந்து இறங்கி போகும்போதே பார்த்தீங்கன்னாவே ஃபால்ஸ் அப்படியே நம்ம பார்த்துக்கிட்டே போகிற மாதிரி தான் இங்கே ஸ்டெப்ஸ் பண்ணி கட்டியிருக்காங்க. அதுவும் ஸ்டெப்ஸ்லாம் ஸ்ட்ரைட்டாக இறங்குற மாதிரி இல்லைங்க, அப்படியே வளைஞ்சி வளைஞ்சி போகுது. நல்லா க்ளீனாக பார்த்துட்டு போகலாம். கிளியராக இருக்குது வியூ இங்கேருந்து போகும்போதே. இது பார்த்திங்கன்னா அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த லெவல் வந்துருக்கு பாருங்கள். இங்கே நிறைய பேர் எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க பார்த்துக்கிட்டு. இந்த லெவல் தான் அடுத்தது கீழே வந்ததில் பாருங்கள். அப்படியே மேலே காமிக்கிறேன் பாருங்கள். இதுக்கு முன்னாடி இருந்த லெவலும் அப்படியே தெரியுது பாருங்கள். செம போஸ் கொடுத்துட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காருங்க இங்கே ஒருத்தர். இங்கேருந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த மரம் தான் லைட்டாக மறைக்குது, ஆனால் கீழே இறங்க இறங்க தண்ணி சவுண்டு பயங்கரமாக இருக்குங்க. அப்படியே கொஞ்சம் ஸ்டெப்ஸ் இறங்கி அடுத்த லெவலுக்கு வந்துட்டாங்க. இங்கேருந்து பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? ஃபால்ஸு செமையாக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. அந்த கடைசியிலேருந்து காமிச்சிட்டு வர பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த லெவலில் பார்த்தீங்கன்னா நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. பாருங்கள் எவ்வளோ பேர் நிற்கிறாங்க பாருங்கள். அதுவும் பார்க்குற அந்த ஓரத்தில் இடம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். எவ்வளோ பேர் வெயிட் பண்ணுறாங்க பின்னாடி. ஏன்னா வியூ அந்த மாதிரி, அதனால தான் அவ்வளோ க்ரௌடு. அப்படியே ஸ்டெப்ஸில் தாங்க இறங்கி போயிட்டுருக்கோம். கடைசி லெவலுங்க அங்கே பாருங்கள், கீழே பார்த்துட்ருக்காங்க பாருங்கள். அதான் கடைசி லெவல். அது வரைக்கும் தான் போக முடியும். அதுக்கு மேலே கீழே போக முடியாதுங்க. அங்கேருந்து பார்த்தாவே ஓரளவுக்கு நல்லா கிளியராக தெரியும் எல்லாமே. இந்த பாராச்சுக்கி ஃபால்ஸுக்கு பார்த்திங்கன்னா வருஷம் பூராலாம் வந்தால் வேஸ்ட்டுங்க, ஒன்றுமே இருக்காது தண்ணி. மெயினாக வந்து மான்சூன் டைம் தான். ஜூலைலேருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் மழை சீசனில் வந்தால் தான் நல்லா பார்க்க முடியும். தண்ணி ஃபுல்லாக இருக்கும். அப்போ தான் நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. அதுவும் மெயினாக கிருஷ்ணராஜ சாகர் டேமில் வந்து தண்ணி ஃபுல்லாக திறந்து விட்ருக்கணும். காவேரியில் தண்ணி நிறையா வந்தால் தான் இந்த ஃபால்ஸ்லேயும் தண்ணி அதிகமாக இருக்கும். அப்போ தான் பார்க்க முடியும் உங்களால். இதே சம்மர்லாம் வந்தீங்கன்னா இங்கே எதுவுமே இருக்காதுங்க, தண்ணியே இருக்காது. கடைசி லெவல் வியூ பாயிண்டில் வந்துட்டாங்க. இங்கேருந்து அந்த அழகான ஃபால்ஸை பார்த்துட்ருக்கோம். இங்கே பார்த்தீங்களா க்ரௌடு, நிற்கிறதுக்கு கூட இடம் இல்லைங்க. இந்த கடைசி லெவல் வியூ பாயிண்ட்லேருந்து காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அந்த பக்கம் நல்லா அகலமாக விழுந்துதுங்க தண்ணி. இங்கே பார்த்தீங்கன்னா எப்படி சின்னதாக உழுவுது பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குங்க இது. இப்போ இந்த ஃபால்ஸ் அப்படியே கொஞ்சம் பக்கமாக பாருங்கள் எப்படி இருக்குது வியூன்னு. பார்த்தீங்களா எவ்வளோ அகலங்க, அப்படியே பால் மாதிரி வருது தண்ணி. பாருங்க கீழே அப்படியே பொங்கிட்டு வருதுங்க. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்களா எத்தனை இடத்துல உழுவுது பாறைங்களில் பாருங்க. அப்படியே இந்த சைடு உழுவுற ஃபால்ஸையும் அப்படியே பக்கமாக பாருங்கள். மேலேருந்து கம்மியாக தான் வருதுங்க, கீழே வர வர எவ்வளோ பரவலாகவும் அழகாகவும் இருக்குது பார்த்தீங்களா? விவரிக்கிறதுக்கு வார்த்தை வரலங்க, அந்தளவுக்கு அழகு. உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. இந்த ஃபால்ஸ் உழுவுற இடத்த சுற்றியுமே பார்த்திங்கன்னா அடர்ந்த காடு தாங்க. பார்த்திங்கன்னாவே தெரியும் எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது பாருங்கள். அதனால் இங்கே மிருகங்கள் பயம்லாம் அதிகம். வேர்ல்டு லெவலில் நம்ம பார்க்கும்போது பெஸ்ட்டு 100 ஃபால்ஸ் அப்படின்ற இதில் பார்த்திங்கன்னா இந்த ஃபால்ஸுமே வருதுங்க. அந்த 100 நம்பருக்குள்ளே இருக்குது. சரிங்க, அப்படியே மேலே ஏறி போகலாங்க. ஸ்டெப்ஸில் க்ரௌடு பார்த்தீங்களா? நடக்கிறது கூட ஃப்ரீயாலாம் நடக்க முடியாது போல இருக்குது. இந்த பாராச்சுக்கி ஃபால்ஸ் பார்க்குறதுக்கு வந்து வீக் டேஸில் வர்றது தாங்க பெஸ்ட்டு. நல்லா ஃப்ரீயாக பார்த்துட்டு போகலாம். வீக்கெண்டு இல்லைன்னா பாருங்கள், இந்த மாதிரி சண்டேயில் இன்றைக்கெலாம் வந்ததுனால பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு பாருங்கள். மேலே வந்துட்டாங்க பாருங்கள். கடைசியாக ஒரு தடவை பார்த்துங்க லாங் ஷாட்டில் இந்த ஃபால்ஸை. அப்படியே இந்த வீடியோவையும் இதோட பிடிச்சிக்கலாம். எல்லோரும் இந்த வீடியோவை நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்.